ஹே வாட்ஸ்அப் கை கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு படம் இப்போதைக்கு ரிலீஸாக இருக்குது. ஸோ உண்மையிலே எக்கச்சக்கமான மிக்ஸ் ரிவ்யூஸாக வாங்கிட்டு இருக்கு. நெகட்டிவ் வாங்குது, பாசிட்டிவ் வாங்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் மூவி தான். பட் அந்த படத்தை வந்து எக்கச்சக்கமான விஷயத்தை தூக்கி போட்டு விட்டுருக்காங்க. எக்கச்சக்கமான விஷயங்கள் டிராஃப்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் இப்போதைக்கு ஆன்லைனில் டேரக்டரே வந்து நிறைய இன்டர்வியூல பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகை என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு நம்ம ஒன்றோட பார்த்துடலாம் வாங்க. ஆக்சுவலி இந்த படத்துல நம்ம செத் ராலின்ஸ், அதாவது WWE ஒரு மிகப்பெரிய ஸ்டாரான நம்ம செத் ராலின்ஸ் தெர்பன் சொசைட்டி அப்படின்னு சொல்ற குரூப்புக்கு ஒரு தலைவனா வர வேண்டியதா இருந்துச்சு. பட் அதை ஃபைனல் டிராஃப்ட்ல தூக்கிட்டாங்க. நீ பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம நேரத்துல எபிஸ்டா வந்திருப்பாரு. இந்த இந்த மூவில இவங்க எதுக்கு வந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, செர்பன் சொசைட்டி எதுக்கு இருந்துச்சுன்னே உங்களுக்கு அந்த காரணமே தெரியாது. அவங்க இந்த மொக்கையை காமிச்சிருப்பாங்க. இந்த படம் எக்கச்சக்கமான ரீஷூட் போச்சு கைஸ். படம் 4 ரிலீஸ்னா இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு வாரம் முன்னாடி வரைக்குமே அவங்க ரீஷூட் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த ரீஷூட் தான் நம்ம ஏங்கிட்ட எபிஸ்டாவையும் அவங்க ஆட் பண்ணாங்க. ஸோ எக்கச்சக்கமான ரீஷூட். இந்த படம் ஒரு கிளம்சியாக மாறிடுச்சு. ஸோ அதனால இந்த படம் ஒரு மிகப்பெரிய பேய் நோக்கி போயிடுச்சு. அந்த வகையில் நம்ம செத் ராலின்ஸுமே எக்கச்சக்கமான செட் டீக்ல பார்த்துருப்பீங்க. அவரை தூக்கிட்டாங்க. தேவையில்லப்பா தூக்கிறதுப்பான்னு நம்ம மாறவில்லை அந்த செத் ராலின்ஸ் ஆக்டரை மொத்தமாக தூக்கி வெளியேஞ்சிட்டாங்க. அண்ட் இதை பார்த்து இன்னொரு மிகப்பெரிய வீக்னஸ் போஸ்ட் கிரிட்டிக்ஸ். எல்லாருமே இதை மொக்கையாக இருக்குன்னு சொன்னீங்க. பட் இது ஆக்சுவலி இது பயங்கரமான ஒரு பேங்காக இருக்க வேண்டியதுதான். நம்ம லீடர் வந்து நம்ம சாமி சொல்லுவார், நினச்சிட்டு இருக்கேன் நம்ம மட்டும் தான் இங்கே இருக்கோம் நினச்சிட்டு இருக்கியா, எக்கச்சக்கமான பேர் இருக்காது அப்படின்னு அவர் விஷயம் பண்ணுவார். அப்போதைக்கு அவங்க எக்கச்சக்கமான வேர்ல்டை கொலைடார மாதிரியும் அண்ட் ஒரு புது டீமை அவங்க ரிலீஸ் பண்ணுற மாதிரி அந்த போஸ்ட் கிறிஸோட டிராஃப்டில் இருந்திருக்காங்க, ஸ்கிரிப்டில் இருக்காங்க. பட் இது வந்து எக்ஸாக்டாக அவங்க டூம்ஸ்டேக்கும் அவங்க சீக்ரெட் வார்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய ஹிண்டாக இருக்க வேண்டிய ஒரு போஸ்ட் கிறிஸாக இருக்க வேண்டியது. பட் கொஞ்சம் முக்கியம் மாற்றாங்க. அதாவது ஒரு புது டீமாக அவங்க ரிலீஸ் பண்ண இருந்தாங்களா, இலுமினாட்டி. நீங்கள் வாண்டா கூட அவங்க கிடையாது, இது ஒரு புது இலுமினாட்டி. அவங்க வர வேண்டிய இருந்துச்சா. ஃபர்ஸ்ட்லி அந்த மிகப்பெரிய எல்லா ஆக்டர்ஸுமே கூப்பிட்டு ஒரு இலுமினாட்டியை வந்து அவங்க ஷோ பண்ணுற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கும் வேண்டியதாக இருந்துச்சா. பட் அதை அவங்க ஃபைனல் டிராஃப்டில் தூக்கிட்டாங்க. பட்ஜெட் பவர் நான் நினைக்கிறேன். அப்போ நிச்சயமாக எகிரி போகும். எக்கச்சக்கமான ஆக்டர்ஸ் கூட்டி வரணும். ஸோ பாசிபிளி அதுக்காண்டி போயிருக்கலாம். பட் லாஸ்ட்ல நம்ம இலுமினாட்டி வர வேண்டியதாக இருந்துச்சா. பட் அவங்க தூக்கிட்டாங்க. ஆக்சுவலி காமிக்ல நம்ம இலுமினாட்டி வந்து ஃபர்ஸ்ட் கிரியோட அதாவது ஸ்க்ரல் இன்வெஸ்ட் அப்போ தான் அவங்க வந்திருப்பாங்க. புதுசாக அவங்க ஃபார்மே ஆயிருப்பாங்க. ஆக்சுவலி நம்ம எம்சூ காமிச்ச இலுமினாட்டி வந்து பாதி பேர் காமிக்க ஆக்டிவிட்டி இருந்தாலுமே மீதி பேர் வந்து கிடையாது. ஸோ காமிக்ல பர்ஃபெக்டான கேரக்டர்ஸ் யாருன்னா நம்ம டோனி ஸ்டார்க், அவர் தான் அந்த ஃபவுண்டிங் மெம்பராக இருப்பார். நம்ம சார்ல்ஸ் சேவியர் த லீடர் ஆஃப் எக்ஸ்மேன் அண்ட் நம்ம ரீட் த லீடர் ஆஃப் நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அண்ட் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் நேமோ த சப்மரைன் அண்ட் பிளாக் போல்ட், பிளாக் பேந்தர், இதுதான் முக்கியமான கேரக்டர் பிளாக் பேந்தர். இவங்க எல்லாருமே யூசுவல் கேரக்டர்ஸ் காமிக்ல இவங்க எல்லாரும் காமிக்கப்பட்டிருக்கோம். பட் இந்த கேரக்டர்ஸை அப்படியே எம்சிக்கு மாற்றிட்டாங்க. சில பல கேரக்டர்ஸை மாடோ அண்ட் எக்கச்சக்கமான கேரக்டர்ஸை மாற்றி அவங்க கூட்டி வந்தாங்க எம்சியூவில். பட் இவங்க எல்லா கேரக்டர்ஸுமே காமிக்க வேண்டிய இருந்துச்சான். இந்த போஸ்ட் கசினில் நம்ம லீடர் பேசினதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு ஷார்ட் வச்சு மேலே அப்படியே காமிச்சு எக்கச்சக்கமான பூமி வந்து குலைடார மாதிரியும் அண்டு யூனிவர்சிட்டி வந்து அதை பார்க்குற மாதிரியும் இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு அவங்க ஒரு மிகப்பெரிய காமிஷனில் இருக்கிற மாதிரியும் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்களா. பட் அதை அவங்க எடுக்க முடியலையா. வந்து நம்ம டேரக்டரே ஒரு இன்டர்வியூல லைட்டாக அவங்க மேலோட்டமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக சொல்லலை, அவங்க போய் ஓப்பனாக சொல்லக்கூடாது. அவங்க ஒரு லிட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எந்த உண்மையில படம் தாறுமாறாக இருந்திருக்கும். இந்த படத்தில் ஒரு மொக்கையாக இருந்து இந்த போஸ்ட் கிறிஸ்டின் தான் அதை மொக்கையை காமிச்சிருப்பாங்க. பட் இந்த சீசன் தான் உண்மை இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பண்ணுங்க. அந்த படத்தில் எக்கச்சக்கமான யங் அவெஞ்சர்ஸை அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்களாம், கட் பண்ணாக்கலாம். பட் இது நிறைய கேரக்டர்ஸ் யாரெல்லாம் வரணும்னு தெரியல. பட் நம்ம முக்கியமான கேரக்டரை பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஃபால்கன் அந்த வின்டர் சோல்ஜர் சீசை பார்த்துருப்பீங்க. நம்ம ஐசிஎஃப்ஓட பேரை காமிக்கப்பட்டிருக்கோம். அதில் ஆக்சுவலி இவர் தான் காமிக்கில் எந்த வயசோட ஃபவுண்டிங் மெம்பராக இருப்பார். அந்த கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. இவர் வந்து ஒரு ட்ரக் எடுத்துப்பார், ட்ரக் மூலியமாக எடுத்துப்பார். அதுக்கப்புறம் அவருக்கு பிளட்லெஸ் நிறைய ஆகிடும். அந்த பிளட்லெஸ்ஸை கம்பேர் பண்ணி நம்ம ஐசிஎஃப்ஓட பில்டை கொடுப்பாரு. அப்போ தான் இவருக்கு சூப்பர் சோல்ஜர் பவரே கிடைக்கும்.
பட் அது காமிக்ல. பட் மூவிஸ்ல எப்படின்னு தெரியல. பட் இந்த கேரக்டர் வந்து இந்த படத்துல இருக்க எக்கச்சக்கமான பொட்டன்ஷியல் இருந்திருக்கு. ஏன்னா நம்ம ஐஸை காமிச்சிருப்பாங்க. ஐஸ் ஜெயிலுக்கு போயிருப்பாரு. அப்போ கூட அவங்க பேர்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம வெளியே பிராட்லியே ஏன்னு தெரியல. இந்த கேரக்டரே அவங்க மாத்திட்டாங்க நம்ம எம்சியூ மொத்தமாவே. பட் இந்த கேரக்டர் இருந்தா படம் உண்மையிலே சூப்பரா இருந்திருக்கும். பட் இந்த கேரக்டர் இருக்கவும் இருந்துச்சா. அதாவது இந்த கேரக்டர் மட்டும் இல்ல, எக்கச்சக்கமான யங் ஆவேஸ் கேரக்டர் இருக்கவும் இருந்துச்சாம். பட் நம்ம டேரக்டர் மிஸ்டர் வந்து இந்த கேரக்டர் எலி பிராட்லி இவங்க வந்து இந்த படத்துல இருக்கவும் இருந்துச்சு. பட் ஃப்ரெண்டாக நாங்க தூக்கிட்டோம் அப்படின்னு அவங்க விஷயம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். காமிக் வந்தா யங்கர்ஸோட ஒரு நியூ கேப்டன். இவருக்கு பேர் வந்து பேட்ரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்குமே நம்ம ஸ்டீவர்ஸ் மாதிரியே அந்த விட்டமின்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த கேரக்டர் இருந்தவங்க மேலே ஆசமா இருந்திருக்கும். பட் இந்த கேரக்டர் அவங்க டிராஃப்ட் பண்ணிட்டாங்க. பட் ஏன்னு தெரியல. பட் இந்த கேரக்டருக்கு இந்த படத்துல செம்ம பொட்டன்ஷியல் இருக்கு. அப்ப இந்த படத்துல நம்ம சாம் வந்து எந்த ஒரு யங்னஸுக்குமே ஒரு மென்டல் இருக்க மாட்டாரு. நிச்சயமா இருக்க மாட்டாரு. பட் இந்த கேரக்டர் காமிச்சவங்க மேலே படம் ஆசமா இருந்திருக்கலாம். பட் ஏன் காமிக்கலன்னு யாருக்கு தெரியும்? அந்த டேரக்டர் தெரியும். பட் ஓகே. ஆக மொத்தம் அந்த மூவி ஒரு கிரிட்டிக்ஸ் ரிவ்யூஸ்லாம் வச்சு ஒரு மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் தான். எக்கச்சக்கமான நெகட்டிவ் தான் போயிட்டு இருக்கு. பட் இந்த படம் சூப்பரா அமைய வேண்டியது. எக்கச்சக்கமான சீனு டிவி ஸ்பாட்ல போட்டு நம்ம ரெண்டலுக்கு ஈட்ரி வந்து டெய்லி டீஸ் பண்ணி ஸோ எக்கச்சக்கமான சஸ்பென்ஸ்லாம் அவங்க உடச்சிட்டாங்க. ஸோ நம்ம இந்த படம் கொஞ்சம் மொக்கையா போயிடுச்சு. பட் நிச்சயமா இந்த படம் கொஞ்சம் இன்னமும் எம்சியூ வந்து எல்லாரும் கொஞ்சம் திருந்திக்கணும். அது நம்ம கண்டுபிடிச்ச எப்படி தெரியல. பட் நிச்சயமா இதை திருத்திக்கணும்னா மருள் கோனா ஃபெயில். ஸோ கைஸ் நீங்க இந்த டிராஃப்ட் பற்றி நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரிஜினலா டூ லைன் அமைஞ்சா உங்களுக்கு பிடிச்சிருக்குமா? மறக்க பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த பார்க்குறேன். அண்டில் பாய்.